ஃபியூச்சர் தமிழ் சேனல்லேருந்து உங்களுக்காக உங்கள் நண்பன். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிட்காயின் ஏர்ன் பண்ணுற சைட்டு தான். இந்த சைட்டு தான். இந்த சைட்டை பற்றி நான் காலையில் போட்டிருந்தேன். வித்ட்ரா கொடுக்குறாங்களா இல்லையா, எப்படி கிளைம் பண்ணணும், இதில் வந்து ஒரு கிளைமுக்கு வந்து 15 சத்தோசி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இதில் வந்து எனக்கு வித்ட்ரா வந்து பேமெண்ட் வந்து இப்போ தான் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அதோட டீட்டெயில் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். உங்களுடைய வாலெட் அட்ரஸை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிங்கன்னா இங்கே போக தேவையில்லை. என்னுடைய பேலன்ஸ் வந்து 1573. இந்த இடம் வேணாம். உங்களுக்கு வித்ட்ரா ப்ரூஃபை காட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். காலையில் என்னுடைய வீடியோ பார்க்கலாம், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். அதில் வந்து இங்கே பெண்டிங்னு இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குங்க. டேட்டு டைம் போட்டிருக்காங்க பாருங்கள், 24/5/2017. வித்ட்ரா வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க. இந்த சைட்டில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் டீட்டெயில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னா 3வது ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், கிளைமுக்கு கீழே அதை கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பர் கிளைம் 50,000 சத்தோசி வந்து இப்போ பர் கிளைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவேஷன் இல்லை. இங்கே கீழே போகிறோம், ஜெனரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். அட்ரஸ் கொடுக்குறாங்க, கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸை காப்பி பண்ணுறோம். ஸ்டார்ட் கிளைம் ஹியர்னு கொடுக்குறோம். இங்கே வந்து அந்த பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே ஆட்டோ கிளைம்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைம், அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இதுதான் மெத்தடு. நீங்கள் கிளிக் பண்ண 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேலன்ஸில் அப்டேட் ஆகும். இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் காலையில் நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கிளைம் பண்ண அதோட என்ன சொல்கிறது, அந்த பிட்காயினுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரொம்ப இருக்கோ, ஒரு நிமிஷம் இருங்க, கிளைம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுறேன். இங்கே டைமிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆக்டிவேஷன் ஆகிட்டதுனால இங்கே டைமிங் எனக்கு கொடுத்துருப்பாங்க 5 நிமிஷம்னு. நீங்கள் கிளைம் பண்ண வந்து இந்த டைமிங் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த பேஜை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பிஸியாக இருக்கும், கொஞ்சம் வேலையாக இருக்கும், அப்புறம் கிளைம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த டைமர் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து ஜெனரேட்னு அப்படின்னு கொடுத்து திருப்பி ஒரு அட்ரஸ் வாங்கணும். வாங்கி நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் பேஜை. கண்டினியூ பார்த்தீங்கன்னா 4 கிளைம் பண்ணியிருக்கேன், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டைமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுதான் இதோட மெத்தடு. வித்ட்ரா ப்ரூஃபும் காட்டியாச்சு. அடுத்தது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த சைட்டு ஒரு ஜென்யூனான சைட்டு. இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 GHz/s அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு 62 இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா USD அப்படின்னு இருக்குது, டாலராக இருக்குது. இங்கே டிஸ்ட்ரிபியூட் அவைலபிள் பவர் அப்படி இருக்குது. இந்த பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா டாலரு ஏறும். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க டாலர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுவே லாஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு போயிடுது. இந்த பக்கம் கீழே வந்து 100 வந்தது பாருங்கள். பார்த்தீங்கன்னா 8000 சத்தோசி வந்து ஒரு நாளைக்கு பர் டே அப்படின்ட்டு ஏறிட்டு இருக்கும். நம்ம எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ மேலே டாலர் மட்டும் வரும், கீழே வந்து 0 ஆகிடும். இப்போ எனக்கு டாலர் வந்து 0.1 சென்ட் இருக்கனால 10 சென்ட் இருக்கனால இப்போ நான் வந்து இதே வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் பவர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 62.68 இருக்குது. கிளிக் பண்ணுறேன். பே GHz/s கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு பேயர், பர்ஃபெக்ட் மணி, பிட்காயின் இருந்தால் அது மூலியமாக கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இதில் கொடுக்குற சத்தோசியை வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா USD அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதோட அமௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். 0.10 பார்த்தீங்கன்னா 3 கொடுத்தீங்கன்னா இங்கே ஏறி இருக்கும். யூ வில் ரிசீவ்னு சென்ட் கொடுப்போம். ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள், டேஷ்போர்டுக்கு போங்க. இப்போ எனக்கு 62 இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 63 ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணலாம். எனக்கு 18 கொடுத்தாங்க பர் டே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு 19 சென்ட் கொடுக்குறாங்க பர் டே அப்படின்ட்டு. இது ஒரு நல்ல வெப்சைடு. இதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வெப்சைட்டோட ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு பேமெண்ட் அந்த ரிசீவ் ஆனதில் அதோட டீட்டெயில் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும் 10,000 சத்தோசி வந்து ரிசீவ் ஆகிருக்குன்னு. நான் ஒன்றும் இமெயிலில் கூட ஓப்பன் பண்ணலை, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் கமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.